தங்கமயில் தேவையில்லாம அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உண்மையை மறைச்சு குழலி கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட போறாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். மறு வீட்டுக்கு வரப்போ அந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து லாக்கர்ல வைக்கிறதா போய் சொல்லி பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வச்சலாம்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா வந்து ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க. மறு வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு நகைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா குழலி வந்து தங்கமயில் போட்டிருந்த கவரிங் நகையெல்லாம் கழட்டி அவங்க வீட்டுல வச்சிடறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமயில் வந்து எப்படி இந்த நகை பிரச்சனை சிக்கதான் போறோம்னு நினைச்சுக்கிட்டே வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போன இடத்துல தங்கமயில் வந்து அவங்க அம்மா கிட்ட குழலி வந்து நகையை வாங்கி வச்ச விஷயத்த சொல்றாங்க. நடக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு தங்கமயில் கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தவங்க வீட்டுல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணன் முன்னாடியே சண்டை போட்டதால வேற வழி இல்லாம தங்கமயிலோட அம்மாவும் கடன் வாங்கி இருந்த விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை பார்த்த சரவணன் வந்து தங்கமயில் அம்மா கிட்ட தங்கமயில் போட்டு வந்த நகைலாம் எங்க வீட்டுல தானே இருக்கு, அதை அடகு வச்சு கடனை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அதுவே கவரிங் நகை, அந்த நகை எப்படி பாண்டியன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன்னு தெரியாம தான் இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொய்க்கு மேல பொய்யா சொல்லி கடைசியில இப்ப தங்கமயிலும் அவங்க அம்மாவும் வசமா சிக்கிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மீனாக்கும் ராஜிக்கும் வந்து தங்கமயில் நல்ல மருமகன் பேர் எடுக்கணும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களுமே வந்து தங்கமயில் மேல லைட்டா பொறாமையில தான் இருப்பாங்க. இதனால தங்கமயிலோட நகை விஷயம் வீட்டுல தெரிய வர்றப்ப ராஜி மீனா குழலி கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு தங்கமயில் வந்து படாத பாடு பட போறாங்க. இதுக்கப்புறமா வந்து தங்கமயில் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.